ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேவா. ஸோ நம்ம அதாவது டிஎன்பிசியோ எஸ்ஐயோ அந்த டாபிக் ரிலேட்டட் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ்ங்கிறது விச் காஸ் த டேஸ் டிசீஸ் இன் கேட்டில் அண்ட் ஹியூமன். அப்போ கேட்டிலுக்கும் வருது, ஹியூமனுக்கும் அந்த டிசீஸ் வருது ஓகேங்களா. யார் வரான்னு பார்ப்போம். ஆந்த்ராக்ஸு, பிளேக்கு, காலரா, டைபாய்டு ஓகேங்களா. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் மனிதன் மற்றும் கால்நடைகளின் டேஸ் நோயை ஏற்படுது. அப்போ பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா என்ன பண்ணுது, மனிதனுக்கும் கேட்டலுக்கும் நோய் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு கேட்குறாங்க, ஆந்த்ராக்ஸு, பிளேக்கு, காலரா, டைபாய்டு. ஆன்சர் என்னது, ஆந்த்ராக்ஸு. ஆந்த்ராக்ஸ் நம்ம கேட்டல் மட்டும் வராது, அப்போ ஹியூமனுக்கு வரும். ஏன்னா நம்ம கேட்டல் மில்க்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா, அப்போ மனிதனுக்கும் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், அதாவது ஒரு பாக்டீரியா பேர் கொடுத்துட்டாங்க, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னு கொடுத்துட்டாங்க, சயின்டிஃபிக் நேம் கொடுத்துட்டாங்க. அது வைரஸா, ஃபங்கலா, ஆல்கலா, பாக்டீரியா, இவ்வளோ சிம்பிளாக கொஸ்டின் கேட்குறாங்க புரியுதா. இது நம்ம படிக்கலைன்னா இது ஏதோ நமக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு ஏதோ ஒரு பேரை கொடுத்துருக்காங்க, சயின்டிஃபிக் நேம் கொடுத்துட்டாங்க. அது வைரஸா, பாக்டீரியாவா, பூஞ்சையா, ஃபங்கலா கேட்குறாங்க. இதோட சிம்பிளாக கொஸ்டின் கேட்க முடியுமா, கேட்கவே முடியாது. ஸோ மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னா நமக்கு டிபின்னு தெரியும், டிபினாவே பாக்டீரியா டிசீஸ் நமக்கு தெரியும். ஸோ ஆன்சர் என்னது, பாக்டீரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் நேம் ஆஃப் த ஆர்கானிசம் ஆக்டிவிட்டி. நம்ம பார்த்தோம் அந்த சாயில் ஃபெர்டிலிட்டி பார்த்தோமா, மண் வளம் பார்த்தோமா. மண் வளம் பாக்டீரியா பார்க்கும்போது அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. இப்போ ஒவ்வொன்றும் நம்ம என்ன மேட்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ ப்ளூகிரின் ஆல்கேவும் ரைசோபியம், சைனோ பாக்டீரியா, ரைசோபியம், பிஜே விட்டுருங்க ப்ளூகிரின் ஆல்கே. பட் ரைசோபியம் என்ன வரணும், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஆப்ஷன் இருக்கா, மேட்ச் பண்ணுங்க. ஸோ நமக்கு வந்து ரைசோபியம் தெரியும், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லி தெரியும் ஓகேங்களா. ப்ளூகிரின் ஆல்கே சைனோ பாக்டீரியாவும் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் தான் நம்ம அந்த இது பார்க்கும்போது பார்ப்போம், சைக்கஸ் பிளான்ட் கிங்டம் பார்க்கும்போது பார்ப்போம் ஓகேவா. பாக்டீரியாவும் பூஞ்சை இருக்கு. சூடோமோனாஸ் பாக்டீரியா, நைட்ரோ பாக்டீரியா. நைட்ரோ பாக்டீரியா எங்கே பார்த்தோம், நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோ பாக்டீரியா எங்கே வரும், நைட்ரிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா. எங்கே இருக்குது நைட்ரிஃபிகேஷன். அடுத்து ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து அமோனிஃபிகேஷன் இருக்குது, இன்னொன்று வந்து டீநைட்ரிஃபிகேஷன் இருக்குது. அமோனிஃபிகேஷன் என்ன ப்ராசஸ் பார்த்தோம், இறந்து போன தாவரங்களோ விலங்குகளோ இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் சிக்கலான புரதம் இருக்கு இல்லையா, அது என்னவா மாறுது, அமோனியாவும் அமோனியா உப்பாக மாறுதுன்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது, டீகம்போஸ் ஆகுது. இப்போ டீகம்போஸ்ல யார் வருவாங்க, பாக்டீரியாவும் பூஞ்சையும் வருவாங்க ஓகேவா. இப்போ சூடோமோனாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பார்த்தலையா, சூடோமோனாஸும் பியோ பேசிலஸ் ரெண்டு பார்த்தோம் இப்போ கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது. அது என்னது, ரெண்டுமே டீநைட்ரிஃபிகேஷன் ஓகேவா. ஸோ ஈஸியாக மேட்ச் பண்ண முடியுதா, நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் வச்சு என்ன பண்ணலாம், கொஸ்டினை வந்து மேட்ச் பண்ணலாம் ஓகேங்களா. 2 1 4 3. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தி ப்ரோகேரியட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் தி கிங்டம். 5 கிங்டம் பார்த்தோம், மொனிரா, புரோட்டஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. அதில் என்ன கேட்குறாங்க, ப்ரோகேரியட்டிக் கேட்குறாங்க. எது ப்ரோகேரியட்டிக்கு, மொனிரா மட்டும்தான் ப்ரோகேரியட்டிக்கு. மொனிராக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம்னா பாக்டீரியா பார்ப்போம். அப்போது மற்றது எல்லாமே என்னதுன்னா வந்து ஃபங்கை தேர்டு, ஃபோர்த்து பிளான்டே, ஃபிஃப்த் வந்து அனிமாலியா ஓகேவா. அப்போ நடுவில் வந்து செகண்ட் வந்து புரோட்டஸ்டா வரல. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, ப்ரோகேரியட்டிக் கேட்குறாங்க. அப்போ மற்ற மூணுமே என்னது, யூகேரியட்டிக்கு ப்ளஸ் வந்து புரோட்டஸ்டாவும் யூகேரியட்டிக் தான். ப்ரோகேரியட்டிக்னா மொனிரா மட்டும் தான் வரும். மொனிராக்கு நம்ம கீழே வந்து பாக்டீரியெல்லாம் பார்ப்போம் ஓகேவா. அடுத்து ஆரஞ்ச் விட்டிகர் கிளாசிஃபைட் லிவிங் ஆர்கனிசம் இன்டு 5 கிங்டமாக பிரிச்சிருப்பாரு. மொனிரா, புரோட்டஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமல்னு பிரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது பாக்டீரியா டிசீஸ் அல்லன்னு கேட்குறாங்க. டைரெக்டாக தெரிஞ்ச ஆன்சர் போங்க, இல்லை எலிமினேட் பண்ணி போங்க ஓகேவா. டிசென்ட்ரி வயிற்றுப்போக்கு பார்த்தோம் இல்லையா. இப்போ நமக்கு என்னது ஃபுட்டு வந்து ஃபுட் பாய்சன்னா நாங்கள் வயிற்றுப்போக்கு போகலையா. அடுத்து டியூபர்குலோசிஸ் பார்த்தோம். மேகவேட்டை நோய் வந்து நமக்கு டவுட் வந்தால் ஒன்று இங்கேயும் இங்கேயும் வரணும். ஒருவேளை நம்ம வைரஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா மம்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா. அடுத்து பாருன்னா விச் டிசீஸ் ஹேவ் பீன் எலிமினேட்டட் இன் இந்தியா
ஸ்மால் பாக்ஸும் பிளேக்கும் தான் வந்து இது வரைக்கும் இந்தியா வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க இல்லாமல். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின் பாருங்க. ஆல் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் பாக்டீரியா, எல்லாமே பாக்டீரியா எக்ஸப்ட் கேட்குறாங்க. இவற்றுள் ஒன்றை தவிர மற்றவை எல்லாம் பாக்டீரியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாக்டீரியோஃபேஜி, ஈகோலை அல்லது எசரிஷியா கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. லாக்டோபேசஸ் சப்டிலிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. கார்னிபாக்டீரியம் டிப்தீரியாங்கிறது பாக்டீரியா, டிப்தீரியா டிசீஸை காஸ் பண்ணுன்னு பார்த்தோம். லாக்டோபேசஸ் சப்டிலிஸ் எங்கே பார்த்தோம்? தயிர், அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்துடுவாங்க. சீஸ் சேக்காடு இருக்குது, அங்கே வந்துடுவாங்க. எஸ்டரிஷியா கோலை நம்மளுடைய குடல் பகுதி இருக்கக்கூடியது. விட்டமின்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இது பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். பாக்டீரியா பேஜுங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு வைரஸ். ஆமாவா இல்லையா? அதாவது பாக்டீரியாவை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ் என்ன சொல்கிறாங்க? பாக்டீரியா பேஜ்னு சொல்கிறாங்க. நம்ம இடத்த உடனே வந்து என்ன பண்ணக்கூடாது, பாக்டீரியான்னு இருக்குது வந்து பாக்டீரியான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. எதுப்பா? எஸ்டரிஷியா கோலை நம்ம குடல் பகுதியில் தானே இருக்கு. ஈகோலையா? தெரியலையே. சரி, நான் உங்களுக்கு செக் பண்ணி என்ன சொல்கிறேன். ஈக்குவலை வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம குடல் பகுதியில் தான் இருக்கும். அவங்க வந்து நமக்கு தேவையான நல்லது செய்வாங்க. இதுவும் நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா. ஓகேவா? சார், உங்களுக்கு ஏதாவது இன்செக்டிசைடை வந்து பயன்படுத்துன்னு பார்த்து சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன கேட்குறாங்க, ஏ சிம்பைட்டிக் பாக்டீரியம் கேட்குறாங்க. சிம்பைட்டிக் கிடையாது, ஏ சிம்பயாட்டிக் கேட்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வார்த்தையை நல்லா கேர்ஃபுல்லாக படிங்க. ஏ சிம்பயாட்டிக் பாக்டீரியம் கேப்பபிள் ஆஃப் ஃபிக்ஸிங் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். ஓகேங்களா? கூட்டுயிர் அல்லாத வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பாக்டீரியா எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரைசோபியம், கிளாஸ்ட்ரிடியம், அக்ரோபாக்டீரியம், ஸ்டெஃபைலோகாக்கஸ். ஓகேங்களா? ஸோ என்ன ஆன்சர்னா வந்து கிளாஸ்ட்ரிடியம். நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் 3 பாக்டீரியா பார்த்தோமா? ரைசோபியம் பார்த்தோம், கிளாஸ்ட்ரிடியம் பார்த்தோம், அசிட்டோபாக்டர் பார்த்தோம். இதில் ரைசோபியம் வந்து சிம்பயாட்டிக் கூட்டுயிரி பாக்டீரியா, கிளாஸ்ட்ரிடியமும் அசிட்டோபாக்டரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏ சிம்பயாட்டிக் கூட்டுயிர் அல்லாத பாக்டீரியா, பட் நைட்ரஜனை நிலைநிறுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ரிசர்வ் ஃபுட் ஆஃப் ஃபங்கை. பூஞ்சையில் வந்து எது உணவை சேமிப்பு பொருள் அல்லன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம் எது சேமிப்பு பொருளாக இருக்கும், கிளைக்கோஜனும் ஆயில். ஆயில் ஆப்வியஸ்லி ஃபேட் வந்து என்னது, ஃபேட் நமக்கு ஆயில் தானே. அப்போது 2 எலிமினேட் பண்ணலாம். கிளைக்கோஜனும் ஆயில் தான் சேமித்து வைக்கும். அப்போ எது சேமித்து வைக்காது, ஸ்டார்ச் தான் சேமிக்காது. ஸ்டார்ச் யார் சேர்த்துவாங்க, ஆல்கே சேர்த்துவாங்க. அதாவது பச்சையம் இருந்தால் அவங்க சேமிக்கிறது பேர் வந்து ஸ்டார்ச்சு, பூஞ்சை சேமிக்கிறது வந்து கிளைக்கோஜன் அண்டு ஆயில். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கஹாலிக் பெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஈஸ்ட் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஈஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, கீழே ஃபங்கையும் கொடுத்துருக்காங்க. ஃபங்கைக்குள்ள என்ன வருது, ஈஸ்ட் வருது. ஒருவேளை இங்கே ஈஸ்ட் கொடுக்காம வேறு ஆர்கனிசம் கொடுத்துருந்தா நீங்கள் ஃபங்கைன்னு செலக்ட் பண்ணலாம். ஆனால் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஈஸ்ட்னே கொடுத்துட்டாங்க. பெர்மெண்டேஷன் வந்தாவே யார் வரணும், ஈஸ்ட் வந்து வரணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ் இஸ் அன் ஆன்டிபயாட்டிக். ஓகேங்களா? ஆன்டிபயாட்டிக்கு அப்டைன் ஃப்ரம் தி ப்ளூ கிரீன் மோல்டு. நம்ம கம்பாரிசன் பார்க்கும்போது பார்த்த ஞாபகம் இருக்கா? ஃபங்கைக்குள்ள என்ன பார்த்தோம், மஷ்ரூம் சொல்லுவாங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம், மோல்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அந்த கம்பேரிசன் பார்க்கும்போது ஒவ்வொரு பேர் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த கீழே எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஸோ அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து க்ரீன் மோல்டு என்னன்னு தெரியலன்னா கூட ஒருவேளை தமிழ் வாசிங்க, தமிழ் பார்ப்போம். டேஸ் ஒரு ஆன்டிபயோட்டிக், இது நீல பச்சை பூஞ்சைன்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ பூஞ்சையிலிருந்து இருக்கக்கூடிய உயிர் எதிர்பொருள் இதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸ்ட்ரெப்டோமைசின், பெனிசிலின், ஆரியோமைசின், குளோரோமைசின். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா வந்து பாக்டீரியாக்கு கீழே வரும். பெனிசிலின் தான் பூஞ்சை கீழே வரும். ஏன்னு சொல்கிறேன் புரியுதா? இந்த ஆன்டிபயோட்டிக் நீங்கள் அந்த எந்த ஸ்பீசிஸ் பேட்டர்லாம் படிக்காதீங்க, பட் என்னென்ன ஆன்டிபயோட்டிக்கு எங்கெங்கே வருதுன்னு தயவு செய்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதுன்னு பெருசாக கஷ்டமாக இருக்கா? ஸ்ட்ரெப்டோமைசின், ஆரியோமைசின், குளோரோமைசின், அதுக்கப்புறம் வந்து பேசிட்ராசின், பாலிமெக்சின், 5 தான் இருக்குது பாக்டீரியாவில். அவ்வளோதான், 5 மனப்படம் பண்ணிட்டேங்க, முடிஞ்சுது. பெனிசிலின்ங்கிறது செப்ளோஸ்போரின்ங்கிறது பூஞ்சிலேருந்து இருக்கக்கூடியது. ஆல்கேல ஒன்றே ஒன்று நம்ம பின்னாடி பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேவா? இவ்வளோ ஆன்டிபயோட்டிக். இதை தவிர வந்து அவங்க வேறு கேட்குறதுக்கு வழியே இல்லை. ஓகேவா?
அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து which of the following characters is true about fungi? ஃபங்கைனுடைய கேரக்டர் கேட்குறாங்க ஓகேங்களா. ஹெட்ரோட்ரோபிக் பிளான்ட்ஸு குளோரோஃபில் இருக்குமா? பூஞ்சையில் குளோரோஃபில் இருக்காது. ப்ரோகேரட்டிக்கா? ப்ரோகேரட்டின்னு யார் வருவாங்க? முனிரா மட்டும்தான் வரணும். ஆட்டோட்ரோபிக்கா? அனிமல்ஸ் கேட்குறாங்க. அனிமல்ஸ் எங்கே ஆட்டோட்ரோபிக்? அனிமல்ஸ் ஹெட்ரோட்ரோபிக் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஹெட்ரோட்ரோபிக் பிளான்ட்ஸு. அதில் 3 பார்த்தோம். பேராசைட்ஸு, சாப்ரோஃபைட்ஸு, சிம்பைன்ஸ் பார்த்தோம். சிம்பைன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் லைக்கன்ஸ் பார்த்தோம், மைக்ரோரைஸே பார்த்தோம் ஓகேவா. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கேட்ட கொஸ்டின், எஸ்ஐக்கு வந்து கேட்ட கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸிபிட் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர் கேட்குறாங்க. என்ன ஆன்சரு? வைரஸ் ஓகேவா. ஸோ மற்றெல்லாமே இருக்கு பாருங்க. வைரஸ் இருக்கு. நம்ம டைப்ஸ் ஆஃப் மைக்ரோரைஸ் பார்த்தோம் இல்லையா. வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவன், ஃபங்கை, ஆல்கே. ஆல்கே கொடுக்கல, இது 4மே கொடுத்துட்டாங்க மைக்ரோஆர்கானிசம். எது கேட்குறாங்க? லிவிங் நான் லிவிங் கேரக்டர். அது என்னது? வைரஸ். அடுத்து அந்த எக்ஸாம்பிள் ஃபார் டீகம்போசர் கேட்குறாங்க. யார் வந்து சிதைவுகள் சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் வருவாங்க? பாக்டீரியாவும் ஃபங்கைன்னு என்னது? டீகம்போசர் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லிட்மஸ் பேப்பர் இஸ் அப்டேன். இங்கே பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, சயின்டிஃபிக் நேமே கேட்டிருக்காங்களா. லிட்மஸ் பேப்பர் இஸ் அப்டேன் ஃப்ரம் விச் லைக்கன் கேட்குறாங்க. அது தேன டை எந்த லைக்கன்ஸ் எடுக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ரோசெல்லா மண்டாகினி ஓகேங்களா. ஸோ நமக்கு லைக்கன்ஸில் வர 2 வார்த்தை நம்ம சயின்டிஃபிக் நேம் பார்க்குறோம். ஒன்று வந்து ரோசெல்லா மண்டாகினி, இன்னொன்று வந்து கிளடோனியா ராஞ்சிபெர்னியாவா, ரெயின்டியர் மாஸ் பார்த்தல. 2 பேர் தான் பார்க்குறோம் ஓகேங்களா. அனிமல்ஸுக்கு உணவை பயன்படுறது, அதாவது லைக்கன்ஸ் தான்ப்பா. நம்ம 3 லைக்கன்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லைக்கன்ஸ் தான். அது என்ன பண்ணால் அனிமல் உணவை எடுத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து ஒரு ரொம்ப டிப்பிக்கல் கொஸ்டின் தான். ஆர்கிபாக்டீரியம் வந்து என்ன சொல்லணும்னா மெத்தனோபாக்டீரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. நிறைய பாக்டீரியா டைப் இருக்குது. அதில் வந்து ஆர்ச்சிபாக்டீரியம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆர்கிபாக்டீரியம் வந்து மெத்தனோபாக்டீரியம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம இவ்வளோ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் இருக்குது, எக்ஸெப்ஷன்லாம் போட்டு தான் இருக்குது ஓகேவா. ஸோ ரொம்ப டீப்பாக கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாதர் ஆஃப் டேக்ஸானமி வந்து கரோலஸ் லினேயஸ் ஓகேங்களா. ஸோ இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து நம்ம இது பிளான்ட் கிங்டமா இல்லை அனிமல் கிங்டம் பார்க்கும்போது பார்த்துருவோம். ஒவ்வொன்றா வந்து என்ன சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இருசொல் பிரிவு முறை அறிமுகப்படுத்தினது யார், பயன்படுத்தினது யார்? அறிமுகப்படுத்தினது வந்து காஸ்வர்ட் பாகின் 1623. காஸ்வர்ட் பாகின் என்ன பண்ணியிருப்பாருன்னா இருசொல் பிரிவு ஜஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதை பயன்படுத்தினது யார்? கால் லினேயஸ், கரோலஸ் லினேயஸ் ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிசீஸ் காசஸ் டியூ டு தி இன்ஃபெக்ஷன் பை தி பாக்டீரியம் கால்டு ஹெலிகோபாக்டர் பைலோரி. நம்ம பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தோமா. ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிற பாக்டீரியா பார்த்தோம். அதில் குடல் புண்ணும் இறைப்பை புண்ணு வந்து ஏற்படுத்தவன்னு பார்த்தோமா. ஸோ கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. நீங்கள் சயின்டிஃபிக் நேம் வந்து கேட்கக்கூடாது, பட் சயின்டிஃபிக் நேம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, கொஸ்டினாவே கேட்குறாங்க. ஹெலிகோபாக்டர் பைலோரிங்கிற பாக்டீரியில் ஏற்படும் நோய் என்னன்னா பல்சொத்தை, குடல் புண்ணு, கல்லீரல் அலர்ஜி, அதுக்கப்புறம் அது உதரப்பை பையுறை அலர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பெப்டிக் அல்சர் ஓகேங்களா. குடல் புண்